ஸோ ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெட் அண்ட் நெக். ஹெட் அண்ட் நெக்கில் மெயினானதே வந்து கிரேனியல் நர்வ்ஸ் தான். ஸோ அது வந்து எப்படி எக்ஸிட் ஆகுதுன்னு பார்க்கணும். நேற்று நம்ம கிரேனியல் நர்வ்ஸோட ஆரிஜின்லாம் பார்த்தோம். இப்போ அது எப்படி வந்து கிரேன் வந்து எக்ஸிட் ஆகி என்னோட டார்கெட் ஆகுன்னு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கட் செக்ஷன் ஸ்கல். இதில் இருக்கிற ஃபொராமன்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியணும். ப்ளஸ் அதில் என்னென்ன பாஸ் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிலேருந்து இது ஃபொராமன் சீக்கம். இந்த இடத்துல இருக்கிறது ஃபொராமன் சீக்கம். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஸ்பீனர் கிரேட்டர் எங்கல் ஸ்பீனாய்டு லெஸ் எங்கல் ஸ்பீனாய்டில் இந்த இடத்துல இது வந்து ஆப்டிக் கெனால். அப்புறம் இங்கே இருக்கிறது சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். அதுக்கப்புறம் கீழே ஆர்ஓஎஸ் ரொட்டாண்டம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓவேல். அப்புறம் அது கீழே லேசரம். சரி, லேசரம் இல்லை, ஸ்பைனோசம். லேசரம் இங்கே லெட்டர்லாம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த அக்கோஸ்டிக் இன்டர்னல் அக்கோஸ்டிக் மேட்டஸ். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஜுகுலர் ஃபொராமன். அதுக்கு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்போலாசல். இருக்கிறதுலே பெருசு வந்து ஃபொராமன் மேக்னம். ஸோ இதுதான் மெயினான ஃபொராமன்ஸ். ஸோ இந்த ஃபொராமன் பார்த்த அப்புறம் இதில் எதெல்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஃபொராமன் சீக்கம்னு பார்க்கலாம். ஃபொராமன் சீக்கமில் வந்து பெருசாக எதுவும் பாஸ் ஆக போகிறது கிடையாது. அதில் வேறு எமிசரி வெயின்ஸ் தான் பாஸ் ஆக போகுது. தென் அதுக்கப்புறம் வந்து கிரிப்ரிஃபார்ம் பிளேட் வழியாக ஃபஸ்ட்டு கிரேனியல் நர்வ், அது ஆல்ஃபாக்டரி நர்வ் பாஸ் ஆக போகுது. அப்புறம் ஆப்டிக் கெனால். இந்த ஆப்டிக் கெனால் வழியாக நம்ம ஆப்டிக் கெனால் என்ன பாஸ் ஆகுது? ஆப்டிக் நர்வ் தான். ஸோ செகண்ட் கிரேனியல் நர்வ். அதுக்கப்புறம் இது கூடயே வந்து ஆப்தால்மிக் ஆர்டரியும் பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். இதுதான் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். இதில் என்ன பாஸ் ஆக போகுது? நம்ம வந்து ஆக்சுவலி இதில் வந்து மொத்தம் 3 நர்வ் 3 அதாவது இந்த இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் என்ன அர்த்தம்? இந்த கிரேனியல் ஃபோஸாலேருந்து ஆர்பிட்டல் ஃபிஷருக்கு இது போகுது. அதில் வந்து மொத்தம் 3 மெயினான நர்வ் பாஸ் ஆகணும். அது என்னென்னு தெரியும் நமக்கு. இப்போ SO4 LR6ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் மீதிக்கெலாம் 3. ஸோ சுப்பீரியர் ஆப்ளிக்கு 6th நர்வ். சுப்பீரியர் ஆப்ளிக்கு ட்ராக்லியர் நர்வ். அதுக்கப்புறமா LR6. தென் அதுக்கப்புறமா மீதி எல்லாத்துக்குமே தேர்ட் நர்வ் போகும். ஸோ அது 3மே இந்த வழியாக தான் பாஸ் ஆக போகுது. ஸோ என்னென்ன பாஸ் ஆக போகுது? 3rd, 4th, தென் 6th நர்வ். தென் இது மட்டும் இல்லாமல் 3, 4 நல்ல 5யும் பாஸ் ஆகும். 5 இல்லைனா எல்லாமே பாஸ் ஆகுது. பிரான்ச் 1 மட்டும். அதாவது ஆப்தால்மிக் வெயின். ஆப்தால்மிக் நர்வ்ல அதோட 3 பிரான்ச் இருக்குது. அது என்னென்ன இருக்குது? ஃப்ரான்டல் நர்வ், அதுக்கப்புறம் லாக்ரைமல் நர்வ், அப்புறம் நேசோசெலிரி. இது 3மே பிரான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் பாஸ் ஆக போகுது. ஸோ 3, 4, 5, 1ல் வந்து 3 பிரான்ச்சு, தென் 6. தென் அது மட்டும் கிடையாது, அது கூட வந்து ஆப்தால்மிக் வெயின். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆப்தால்மிக் ஆர்டரி பார்த்தோம், இங்கே வந்து ஆப்தால்மிக் வெயின். தென் அது முடிச்சப்புறம் ஃபொராமன் ரொட்டாண்டம். அது ஏன்னா 3 இருக்குது. ரொட்டாண்டம், ஓவேல், ஸ்பைனோசம், ராஸ். ஸோ ரொட்டாண்டம். இந்த ரொட்டாண்டமில் என்ன இருக்க போகுது? ரொட்டாண்டமில் வந்து V2. அங்கே V1 பார்த்தோம், இங்கே வந்து V2. அது 5th நர்வோட செகண்ட் இது. ஸோ மேக்ஸிலரி நர்வ். தென் அப்புறமா அது கீழே வந்து ஃபொராமன் ஓவேல். அப்படியே ஆர்டராக போடுங்க. அது வந்து 5, 3. 5th தேர்ட் பிரான்ச். ஸோ அது என்னது? மேண்டிபுலர் நர்வ். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஓவேலில் வந்து மேல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. MALEன்னு சொல்லுவாங்க. இது நிமோனிக் ஆக்சுவலி. இது என்னென்ன வரும்னா, M வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், மேண்டிபுலர் நர்வ். அதுக்கப்புறம் A வந்து அக்சஸரி மெனிஞ்சியல் ஆர்டரி. ஒன்று வரும். ஆர்டரி 1, நர்வ் 1, வெயின் 1. ஸோ அடுத்து வந்து லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ். தென் அதுக்கப்புறம் எமிசரி வெயின். ஸோ இது பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னென்ன ஃபொராமன் ஸ்பைனோசம் இருக்குது. ஃபொராமன் ஸ்பைனோசமில் வந்து 2 ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது.
ஃபொராமன் ஸ்பைனோசம்ல நமக்கு வந்து நர்வ் ஸ்பைனோசம், தென் மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி. ஸோ இது 2 தான் வந்து டியூராமீட்டர் சப்ளை பண்ண போகுது. டியூராமீட்டர் சப்ளை பண்ண போற நர்வ், டியூராமீட்டர் சப்ளை பண்ண போற ஆர்டரி. இது 2மே தான் வந்து இந்த ஃபொராமன் ஸ்பைனோசம் வழியா போகுது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? லேசரம். ஃபொராமன் லேசரம் இருக்கு. ஃபொராமன் லேசரம் வந்துட்டு இருக்கிறது. ஃபொராமன் லேசரம்ல வந்து கெரோட்டிட் ஆர்டரி, ஐசிஏ, இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி தான் பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் டீப் பெட்ரோசல் நர்வ். இது 2மே ஃபொராமன் லேசரம் வழியா பாஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபொராமன் லேசரம்ல வந்து நமக்கு தனியா ஒரு வாட்டி வரைஞ்சு கூட பார்க்கலாம். ஃபொராமன் லேசரம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஓப்பனிங் இந்த மாரி வருது இல்லையா? ஸோ அதில வந்துட்டு இந்த ஒரு சைடு வந்து கார்ட்லேஜ் வச்சு பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா, இங்க ஐசிஏ இங்க பாஸ் ஆக போகுதுன்னு சொன்னோம்ல, இந்த ஐசிஏ வந்துட்டு பெண்ட் ஆகி தான் பாஸ் ஆகும். இந்த ஐசிஏ வருதுன்னா இங்க பெண்ட் ஆகி அப்புறமா தான் பாஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் ஐசிஏ. அண்ட் இந்த ஐசிஏக்கு மேலேயே வந்துட்டு இந்த டிபிஎன் நர்வ் பாஸ் ஆக போகுது. டிபிஎன் நர்வ் பாஸ் ஆகி அது இங்க டெரிகாய்ட் கெனால் இருக்கு. ஸோ அதில வந்து பாஸ் ஆக போகுது. இது கூட வர்றது ஆக்சுவலி ஜிபிஎன் கிரேட்டர் பெட்ரோசல் நர்வுமே உள்ள சேர்ந்து தான் வரும். டீப் பெட்ரோசல் நர்வ், கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் 2ம் ஒண்ணா சேர்ந்து டெரிகாய்ட் கெனால் இது வழியா உள்ள போகும். ஃபொராமன் சீக்கம்ல ஐசிஏ இருக்கு, பெண்ட் ஆயிருக்கு, பிளஸ் ஜிபிஎன் அண்ட் டிபிஎன் ஒண்ணா சேர்ந்து விடியன் நர்வா மாறி டெரிகாய்ட் கெனால் வழியா போகுது. அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கணும்? இங்க பின்னாடி. இது என்னது இன்டர்னல் அக்கோஸ்டிக் மீட்டர்ஸ். ஸோ அது வந்து அந்த இஏசி எக்ஸ்டர்னல் அக்காடமிக் கனெக்ட் ஆக போகுது. அது இயருக்கு போறது. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஜுகுலார் ஃபொராமன். ஜுகுலார் ஃபொராமன்ல தான் மீதி எல்லா மெயினான இதுவுமே போகுது. இன்டர்னல் அக்கோஸ்டஸ்ல உங்களுக்கு 7த் நர்வும் 8த் நர்வும் போகுது. இயருக்கு போக வேண்டியது. அதுக்கப்புறமா ஜுகுலார் ஃபொராமன். ஜுகுலார் ஃபொராமன் நம்ம தனியா பார்க்கலாம். ஜுகுலார் ஃபொராமன் வந்து நம்ம தனியா கிராஸ் செக்ஷன் வரைஞ்சோம்னா இந்த மாரி இருக்க போகுது. ஸோ இது வந்து 3 பார்ட்டா பிரிச்சுருவாங்க. ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர்ன்ட்டு. இந்த ஆன்டீரியர்ல இருக்கிறது வந்து இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ். போஸ்டீரியரா இருக்கிறது சிக்மாய்ட் சைனஸ். ஆக்சுவலி இந்த இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸும், சிக்மாய்ட் சைனஸும் ஒண்ணா சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஐஜேவி, இன்டர்னல் ஜுகுலார் வெயின் வரப்போகுது. அதுக்கப்புறமா இங்கேயும் மெயின் லாஸ்ட்டா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். 1, 2, 3, 8த் கிரேனியல் வரைக்கும் சொல்லிட்டோம். ஸோ மீதி 9, 10, 11, 12 இருக்கு. அதுக்கு ஹைப்போடென்சிவ் கேனல் தனியா இருக்கு 12க்கு. ஸோ இங்க 9, 10, 11 மட்டும் இங்க பாஸ் ஆக போகுது. 9, 10, 11 அப்படியே இதே ஆர்டர்ல 9, 10, 11 இல்ல 9க்கு மட்டும் தனியா கவரிங் இருக்க போகுது. 10 அண்ட் 11க்கு சேர்த்து ஒரே கவரிங்கா இருக்க போகுது. இந்த சேர்த்து ஒரே கவரிங்கா இருக்கிறது வந்து வேகோ ஆக்சஸரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஜுகுலார் ஃபொராமன்ல பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்ல சொன்ன மாதிரி ஹைப்போடென்சிவ் கேனல் இந்த லாஸ்ட்ல இருக்கிறது. ஹைப்போடென்சிவ் கேனல்ல வெறும் 12th நர்வ் மட்டும் தான். இதான் மெயினான ஃபொராமன்ஸ். இந்த மெயினான ஃபொராமன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு எல்லா பாஸ் ஆகிற எல்லா கிரேனியல்ஸுமே இப்போ வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் நெக்ல கொஞ்சம் மசில்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷன்ல வந்துட்டு மெயினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஜாயிண்ட் வச்சு பார்த்துக்கலாம். டீம் ஜாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மெயினான ஒரு
மசில் லேட்டரல் டெரிகாய்டு மசில். அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு இப்ப நான் வரையிறேன்ல, இதுதான் வந்து லேட்டரல் டெரிகாய்டு மசில். அது வந்துட்டு அதோட லிகமெண்ட் வந்து இங்க உள்ள பாஸ் ஆக போகுது டிஎம்ஜேக்குள்ள. இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். லேட்டரல் டெரிகாய்டு மசில் இங்க இருக்கா, இது வந்து லிகமெண்ட் உள்ள பாஸ் ஆயி, அதோட ஒரு மாடிஃபிகேஷன் தான் இந்த ஆர்டிகுலர் டிஸ்க். இந்த ஆர்டிகுலர் டிஸ்க் தான் இதுக்குள்ள ஃபார்ம் ஆயி ஜாயிண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ண போகுது. ஸோ இத தனியா வரைஞ்சோன்னா, இது பின்னாடி இஏசி, இது பின்னாடி மாஸ்டர் ப்ராசஸ். அப்புறமா நம்ம இந்த மேண்டிபிள் வரையலாம். ஸோ இங்க வர லேட்டரல் டெரிகாய்டு வந்து என்ன ஆக போகுது, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு லிகமெண்ட் மாரி ஃபார்ம் ஆயி, நடுவுல வந்து ஆர்டிகுலர் டிஸ்க் இத ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அந்த ஆர்டிகுலர் டிஸ்க் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல வந்து அப்பர் கம்பார்ட்மெண்ட், லோவர் கம்பார்ட்மெண்ட்னு பிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பர் கம்பார்ட்மெண்ட் வந்து ஸ்லைடிங்க்கும், லோவர் கம்பார்ட்மெண்ட் ரொட்டேஷனுக்கும் யூஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த இந்த உள்ள இருக்கிற லிகமெண்ட் ஓகே. சுத்தி வந்து எந்த லிகமெண்ட் வந்து டிஎம்ஜிய பேலன்ஸ் பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா 4 லிகமெண்ட் இருக்கு. ஸோ 4 லிகமெண்ட்ல வந்து 2 லிகமெண்ட் வந்து ட்ரூ லிகமெண்ட்னும், 2 லிகமெண்ட் ஃபால்ஸ் லிகமெண்ட்னு சொல்றோம். ஸோ ட்ரூ லிகமெண்ட் எதுன்னா, இங்க பக்கத்திலேயே இந்த ஜாயிண்ட் சவுட் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கா, இந்த இது ஒண்ணு, இதுக்கப்புறம் ஒண்ணு. ஸோ இது 2மே வந்து ட்ரூ லிகமெண்ட். ஸோ ட்ரூ லிகமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரமெண்டல் லிகமெண்ட் ஒண்ணு இருக்கு. அப்புறமா லேட்டரல் லிகமெண்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ ஜாயிண்ட் கேப்சூல் இந்த இது 2மே ட்ரூ. ஸோ ஜாயிண்ட் கேப்சூல்ல வந்து அப்பர் பார்ட் வந்து லூஸா பெருசா இருக்கும். லோவர் பார்ட் வந்து டைட்டா இருக்க போகுது. அப்புறம் லேட்டரல் லிகமெண்ட். இந்த இதோட இன்னொரு நேம் வந்து லேட்டரல் லிகமெண்ட். ஸோ அதுவுமே ஒரு ட்ரூ லிகமெண்ட். அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸ் லிகமெண்ட். ஃபால்ஸ் லிகமெண்ட்னா, இது ஃபால்ஸ் இல்ல. அக்செஸரி லிகமெண்ட் மாரி வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஆக போகுதுன்னா, இங்க ஜாயிண்ட்ல இது இருக்காம, ஜாயிண்ட் தள்ளி இருக்க போகுது. ஆனா வந்து ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு அதுவுமே ஒரு மெயின் ஃபேக்டர். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீனோ மேண்டிபுலர் லிகமெண்ட். ஆக்சுவலி இதுதான் ஸ்பீனோ மேண்டிபுலர் லிகமெண்ட். இந்த லிகமெண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆக போகுது, அதுலயே நேம்லயே இருக்கு. ஸ்பினாய்ட் போன்ல இந்த இடத்துல ஸ்பினாய்ட் போன்ல ஸ்டார்ட் ஆயி, மேண்டிபுலம் வந்து போஸ்டீரியரா வரப்போகுது. போஸ்டீரியரா வந்து மேண்டிபுல் வந்து அட்டாச் ஆக போகுது. அது அட்டாச் ஆயிட்டு மேண்டிபுலர் ஃபொராமன் இருக்கும் இது கீழ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேண்டிபுலர் ஃபொராமன் இன்சைட் அதாவது மீடியல் சைட்ல இருக்கும். அங்க வந்து இது அட்டாச் ஆயிட்டு ஸ்டெபிலிட்டிய தரப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்டைலோ மேண்டிபுலர் லிகமெண்ட். அது வந்து பேர்ல இருக்கிற மாரி ஸ்டைலோ ப்ராசஸ்லேருந்து மேண்டிபுலர் வரைக்கும் வரப்போகுது. ஸோ இது 4மே 2 ட்ரூ, தென் அப்புறம் 2 ஃபால்ஸ். இது 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஎம்ஜேக்கு ஸ்டெபிலிட்டி தரப்போகுது. தென் அதுக்கப்புறம் வந்து டிஎம்ஜே ஜாயிண்ட்ல நம்ம என்னென்ன மசில் இருக்கு, மொத்தம் 4 மசில் இருக்கு. மசில்ஸ் மாஸ்டிகேஷன்ல. ஃபர்ஸ்ட் டெம்போரலிஸ், அப்புறமா மசீட்டர், தென் டெரிகாய்டு 2 டெரிகாய்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்போரலிஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதான் டெம்போரலிஸ். டெம்போரலிஸ் ஆரிஜின் வந்து இந்த இடத்துல டிப்ரெஷன் இருக்கும். டெம்போரல் ஃபோசான்னு சொல்லுவாங்க. அந்த டெம்போரல் ஃபோசால இருந்து தான் இது மொத்தமா எல்லா மசிலும் ஆரிஜினேட் ஆக போகுது. ஸோ அது ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து கீழ கொரோனரி ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த மேனிபுலோட பார்ட் வந்து கொரோனரி ப்ராசஸ். இங்க வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதான் ஆரிஜின் அட்டாச்மெண்ட். ஸோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ 2 பார்ட்டா பிரிச்சுருவாங்க. இது வந்து வெர்டிகல் ஃபைபர், இது வந்து ஹாரிசான்டல் ஃபைபர். ஸோ வெர்டிகல் ஃபைபர் வந்து புல் பண்ணா என்ன ஆகும்? எலிவேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேனிபுல் எலிவேட் ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து ஹாரிசான்டல் புல் ஆனா என்ன ஆகும்? மேல ரிட்ராக்ட் ஆக போகுது. ஸோ எலிவேஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ஸோ டெம்போரலிஸ் மசில் வந்து எலிவேஷன் ரிட்ராக்ஷன் காஸ் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து மசீட்டர் மசில். மசீட்டர் மசில் இங்க இருக்கிறது தான் மசீட்டர் மசில். அதோட ஆரிஜின் வந்து ஜைகோமாட்டிக் ஆர்ச். ஸோ இங்கேருந்து இதான் ஜைகோமாட்டிக் ஆர்ச். இங்கேருந்து ஆரிஜின் ஆயிட்டு, அதுக்கப்புறமா கீழ பாஸ் ஆகி லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் மேண்டிபிள். இந்த இடத்துல இந்த ராமஸ் ஆஃப் மேண்டிபிள்ல லேட்டரல் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆக போகுது. ஸோ இத நம்ம பார்த்தாலே தெரியுது. இது வந்து நீங்க இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆனா என்ன ஆகும்? எலிவேஷன். ஸோ இதுவும் எலிவேஷன் காஸ் பண்ண போகுது. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் வெர்டிகலா இல்ல.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்லிக்கா இருக்கு. ஸோ இந்த ஆப்லிக் மசில் கான்ட்ராக்ட்னா என்ன ஆகும்? உனக்கு வந்து ப்ரொட்ராக்ஷன் கஷ்டம். ப்ரொட்ராக்ஷன்னா ப்ரொட்ரூஷன் ஆஃப் மேண்டிபிள். ஸோ எலிவேஷன் அண்ட் ப்ரொட்ராக்ஷன். டெம்பரல் என்ன பார்த்தோம்? எலிவேஷன் அண்ட் உனக்கு இந்த பக்கம் ரிட்ராக்ஷன் ஆகப்போகுது. சரி அப்புறம் டெரிகாய்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டெரிகாய்ட்ஸ்ல வந்து உனக்கு 2 டெரிகாய்டு இருக்கு. மீடியல் டெரிகாய்டு, லேட்டரல் டெரிகாய்டு. ஸோ இந்த மீடியல் டெரிகாய்டு வந்து இந்த கீழ இருக்கிற இந்த மசில்ஸ். வேற கலர்ல. இந்த மசில் வந்து மீடியல் டெரிகாய்டு. ஸோ அதுக்காக அந்த ரேமஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மேண்டிபிள கட் பண்ணியிருக்காங்க. இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வந்து இங்க டெரிகாய்டு பிளேட் இருக்கும். டெரிகாய்டு பிளேட் இருக்குன்னா, அந்த பிளேட் 2 டெரிகாய்டு பிளேட் இருக்கும். மீடியல் டெரிகாய்டு பிளேட், லேட்டரல் டெரிகாய்டு பிளேட். லேட்டரல் டெரிகாய்டு பிளேட்ல இருந்து லேட்டரலா வந்தா அது லேட்டரல் டெரிகாய்டு மசில். அதே லேட்டரல் டெரிகாய்டுல இருந்து மீடியலா வந்தா அது மீடியல் டெரிகாய்டு மசில். ஸோ இந்த 2 மசிலுமே இப்ப ஆரிஜின் பார்த்துட்டோம். ஸோ அப்புறமா இன்சர்ஷன் வந்து மீடியல் டெரிகாய்டு வந்து மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் ராமஸ். இந்த கட் பண்ண அப்புறம் இந்த உள்ள போய் இந்த பக்கமா அது அட்டாச் ஆக போகுது ஃபுல்லா. ஐ மீன் இப்ப நான் போஸ்டீரியரா சொல்றேன். போஸ்டீரியரா வந்து மீடியல் டெரிகாய்டு அட்டாச் ஆக போகுது. இப்போ லேட்டரல் டெரிகாய்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிஎம்ஜி ஜாயிண்ட்ல போயிட்டு அத ஒரு லிகமெண்ட் மாரி ஃபார்ம் ஆகி அங்க போகுது. ஸோ இதான் மெயினான இது. தென் அப்புறம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதே மாரி அப்படியே பண்ணி பாருங்க. இது கான்ட்ராக்ட்னா என்ன ஆகும்? எலிவேட் ஆக போகுது. எலிவேஷன் அண்ட் இதுவும் ஆப்லிக்கா இருக்கு. இங்க ஆப்லிக்கா இருக்கு. ஸோ மீடியல் டெரிகாய்டு வந்து சேம் ஆக்ஷன் தான். மசீட்டருக்கும் மீடியல் டெரிகாய்டுக்கும் சேம் ஆக்ஷன் நமக்கு. ஸோ எலிவேஷன் அண்ட் ப்ரொட்ராக்ஷன். அதே லேட்டரல் டெரிகாய்டு பாருங்க. ஸோ இது கான்ட்ராக்ட்னா என்ன ஆக போகுது? இது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா, இந்த இந்த ஜாயிண்ட்ட வந்து இந்த பக்கமா மூவ் பண்ண போகுது. ஸோ அப்ப இந்த போன் என்ன ஆகும்? இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ அப்ப அது என்ன ஆக போகுது? கீழ டிப்ரஸ் ஆக போகுது. ஸோ டிப்ரஷன். ஸோ நம்ம இதுவரைக்கும் டிப்ரஷன்னு ஒரு மூவ்மெண்ட் பார்க்கவே இல்ல. ஸோ லேட்டரல் டெரிகாய்டு மட்டும் தான் வந்து டிப்ரஷன் காஸ் பண்ண போகுது. டிப்ரஷன். ஸோ டிப்ரஷன் என்ன அர்த்தம்? வாய் திறக்கிறது. ஸோ லேட்டரல் டெரிகாய்டு இஸ் த ஒன்லி டிப்ரசர். ஸோ மவுத் ஓப்பன் பண்றது வந்து லேட்டரல் டெரிகாய்டு மசில் தான். ஓகே. அடுத்து நம்ம கொஞ்சம் உள்ள போலாம். டங். ஸோ டங்ல வந்து மொத்தம் மெயினான மசில்ஸ் 8 மசில்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 மசில்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக் மசில் பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் மசில்ஸ். இன்ட்ரின்சிக்ல வந்து இங்க மேல இருக்கிறது இன்ட்ரின்சிக். ஸோ இது வந்து மொத்தம் 4 இருக்கு. ஸோ மேல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது வந்து சுப்பீரியர் லாங்கிட்யூடினல் மசில்ஸ். அப்புறம் கீழ இருக்கிறது வெர்டிகல் மசில். எல்லாமே நம்ம இத வச்சு தான் சொல்லப் போறோம். டைரக்ஷன்ஸ் வச்சு. தென் அதுக்கப்புறமா கீழ இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் மசில்ஸ். அதுக்கப்புறம் கீழ இருக்கிறது அந்த சுப்பீரியர் லாங்கிட்யூடினல் பார்த்தா அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் லாங்கிட்யூடினல். ஸோ இதனால இன்ட்ரின்சிக். இத பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெயினானதுக்கு வரலாம். இதான் அந்த எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக்ல வந்து எல்லாமே லாஸஸ் தான் டங். ஸோ ஜீனியர் லாஸஸ் அப்படின்னா இங்க ஜீனியம்லேருந்து அட்டாச் ஆகி இதுக்கு வர்றது வந்து ஜீனியர் லாஸஸ். ஸோ இங்க இந்த பார்ட் ஃபுல்லா ஜீனியர் லாஸஸ் இருக்கும். ஜீனியர் லாஸஸோட இது என்ன இருக்க போகுது? ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்படி கான்ட்ராக்ட் என்ன ஆகும்? டங் வந்து உங்களுக்கு வெளிய வரப்போகுது. ஸோ டங்க வந்து வெளிய நீட்டுறதுக்கு வந்து ஜீனியர் லாஸஸ் இதுவா போகுது. ஸோ இத வந்து சேஃப்டி மசில்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஸோ பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தூங்குறாங்க அப்படின்னா, நம்ம சுப்பைனா இருக்கும்போது டங் வந்து ஃபால் பேக் ஆகும். ஸோ ஃபால் பேக் பிரிவென்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஜீனஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து சேஃப்டி மசில்னு சொல்றோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஹையர்ட் போன் இருக்கு. ஹையர்ட் போன்ல இங்கருந்து வர்றது வந்து ஹயோட்லாசஸ் அப்படின்னு சொல்றோம். தென் அப்புறம் சைனோட்ராசஸ் இருக்கு. இங்கருந்து ஒரு மசில் வருது. அது சைனோட்ராசஸ்னு சொல்றோம். தென் அதுக்கப்புறமா இங்க பேலட் மேல பேலட் இருக்குல்ல, பேலட்லேருந்து வர்ற மசில் பேலட்டோலாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்புறமா இந்த பேலட்டோலாசஸ் மட்டும் வந்து ட்ரூ மசில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதோட நர்வ் சப்ளை வந்து தனியா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு இது 12த் நர்வ் சப்ளை பண்ண போகுது. ஸோ 12த் நர்வ் தான் எல்லா இதுக்குமே சப்ளை பண்ண போகுது. எக்ஸெப்ட் ஃபார் பேலட்டோலாசஸ்.
அதுக்கு மட்டும் வந்து 10ம் 11ம் சேர்ந்து சப்ளை பண்ணும். சரி அதுக்கப்புறம் டங்கோட மெயின் ஃபங்ஷன் எது? டேஸ்ட் தான். ஸோ டேஸ்ட்டும் இருக்கும். சேம் டைம் பெயினு, டெம்பரேச்சர் அதையுமே வந்து டங்ல சொல்ல முடியும். ஸோ அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரல் ஃபங்ஷன்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்ஷன்னு சொல்றாங்க. ஜெனரல் ஃபங்ஷன்ல வந்து அதான் அந்த பெயின் அதெல்லாம் இது பண்றதுக்கு. தென் ஸ்பெஷல்னா டேஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுல வந்து என்ன பண்றோம், டங்க வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோவா இருக்குல்ல, இது வந்து ஆன்டீரியர் 2/3 ஆன்டீரியர் 2/3ன்னு பிரிக்கிறோம். அப்புறம் போஸ்டீரியர் 1/3ன்னு இத பிரிக்கிறோம். அதுக்கு போஸ்டீரியர் மோஸ்ட்ன்னு பிரிக்கிறோம். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் 2/3ல வந்து ஜெனரல் எது காஸ் பண்ண போகுது? 5த் கிரேனியல் லோப். ஸ்பெஷல் வந்து 7த் கிரேனியல் லோப். அப்புறம் நடுவுல போஸ்டீரியர் 1/3ல 9த். இந்த பக்கமே 9த். தென் லாஸ்ட்ல 10த். ஸோ பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் 1/3க்கும் போஸ்டீரியர் மோஸ்ட்க்கும் 9 தென் 10. அது 2மே இருக்க போகுது. ஜெனரல் அண்ட் சென்சரி. ஆனா இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஆன்டீரியர் 2/3ல மட்டும் சென்சரி ஸ்பெஷல் சென்சரி டேஸ்ட் வந்து 7த் நர்வ். ஆனா இது ஜெனரல் வந்து 5த் நர்வ் எடுத்துட்டு போகுது. ஸோ அப்புறம் நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான இதுக்கு வரலாம். ஹெட் அண்ட் நெக்ல வந்து நம்ம சைனஸ் டியூரல் வெனஸ் சைனஸ் பார்க்கலாம். ஸோ டியூரல் வெனஸ் சைனஸ்னா என்னது? நம்ம ஸ்கல் இப்படி இருக்குன்னா, அது கீழ நம்ம 3 இது சொல்லியிருப்போம். ஸோ இதான் பிரெயின். சும்மா நான் ஸ்கீமேட்டிக்கா வரையறேன். இதான் பிரெயின் வச்சுக்கிட்டீங்கன்னா, பிரெயின் பேட்ன்னு சொல்லுவாங்க. பிரெயின் பேட் PAD. இந்த P வந்து பயா மேட்டர், A அரக்னைன் மேட்டர், D வந்து டியூரா மேட்டர். ஸோ இதான் நம்ம நார்மலா படிச்சிருப்போம். ஆனா இந்த டியூரா மேட்டர் ஆக்சுவலி வந்து ஒரு லேயர் இல்ல. டியூரா மேட்டர் வந்து 2 லேயரா இருக்க போகுது. ஸோ 2 லேயர் இப்படி பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து எண்டாஸ்டியல் லேயர்ன்னு சொல்லுவாங்க. எண்டாஸ்டியல். ஸோ ஆஸ்டியல் போனுக்கு பக்கத்துல எண்டாஸ்டியல். கீழ மெனிஞ்சஸ் பக்கத்துல இருக்க வந்து மெனிஞ்சியல் லேயர். ஸோ எண்டாஸ்டியல் லேயர், மெனிஞ்சியல் லேயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி இந்த பிரெயின கரெக்ட்டா வரைவோம். இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அப்புறம் பிரெயின் இப்ப நான் உள்ள வரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் வருது. உள்ள ஒரு நல்ல செப்பரேஷன் இருக்க போது. அப்ப இன்னொரு சைட் போகுது. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த எண்டாஸ்டியல் லேயர் வந்து ஃபுல்லா வரைஞ்சீங்கன்னா போன் கூடயே தான் டிராவல் ஆகும். அதே இந்த மெனிஞ்சியல் லேயர் வந்து இது கூடயே டிராவல் ஆயிட்டு எங்கெங்கெல்லாம் டிப் வருதோ அங்கெல்லாம் அதுவும் டிப் ஆகும். ஸோ டிப் ஆகும்போது என்ன வந்திருக்கு? நடுல வந்து ஒரு ஸ்பேஸ் மாரி வந்திருக்கு. இந்த ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு சைனஸ் இருக்கும். ஸோ இத வந்து டியூரல் வீனஸ் சைனஸ் சொல்றோம். ஸோ 2 டியூரா மேட்டர் நடுவுல ஃபார்ம் ஆற சைனஸ் தான் டியூரல் வீனஸ் சைனஸ். ஸோ இந்த சைனஸ் தான் வந்து நமக்கோட இந்த ட்ரைனேஜ் எல்லாத்துக்குமே சிஎஸ்எஃப் ட்ரைனேஜ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி இத திரும்ப வெயின்க்கு எடுத்துட்டு போகுது. ஸோ இந்த வீனஸ் செக்ஷன் மொத்தம் வந்து 23 இருக்கு. இந்த மாரி டைப்ஸ்ல வந்து 23 டியூரல் வீனஸ் சைனஸ் இருக்கு. 23ல வந்து 8 பேர்டு அண்ட் 7 அன்பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம மெயினானது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மெயினானது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப இந்த டயகிராம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு புரியாத மாரி இருக்கும். ஆனா நம்ம சிம்பிளிஃபையா வரைஞ்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. என்ன ஆகப் போது? ஃபர்ஸ்ட் ஒரு மெயினா சுப்பீரியர் சேட்டல் சைனஸ். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வரைஞ்சோம்ல. ஸோ இந்த ஹெமிஸ்பியர் நடுவுல இது மெயினா இது வந்து சுப்பீரியர் சேட்டல் சைனஸ். அதுக்கப்புறமா அதே மாரி கீழ இருக்கும் இன்ஃபீரியர் சேட்டல் சைனஸ். இது 2ம் கனெக்ட் பண்ண போறது வந்து ஸ்ட்ரெய்ட் சைனஸ். அப்புறமா அதுல இருந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் சைடுல வரப்போகுது. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. அப்புறம் அது வந்து சிக்மாய்ட் சைனஸா மாறி கீழ வந்து இந்த பக்கம் இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் 2 ஃபார்ம் ஆயி ஐஜேவி. ஸோ இது வந்து சுப்பீரியர் சாஜிட்டல் சைனஸ். தென் கீழ அதே மாரி இன்ஃபீரியர் சாஜிட்டல் சைனஸ். 2ம் கனெக்ட் பண்றது வந்து ஸ்ட்ரெய்ட் சைனஸ். ஸ்ட்ரெய்ட்டா இருக்குல்ல. அப்புறம் அது 2 சைடுல வந்து டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ்.
அப்புறம் கீழ வந்து ஆக்சிபிட்டல் சைனஸ் வரும். தென் டிரான்ஸ்வர்ஸ் வந்து இந்த ஒரு பெண்ட் எடுக்கும். ஸோ பெண்ட் வந்து சிக்மாய்ட் சைனஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து இது இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஆக்சுவலி நம்ம இன்ஃபீரியர் பெட்ரோசல்லும் சிக்மாய்டும் ஆல்ரெடி பார்த்தோம் இங்கேயே வந்து. ஃபர்ஸ்ட் ஜுகுலா ஃபார்மன் பார்த்தோம். அதோட கன்டென்ட்ஸ் வந்து இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் அண்ட் சிக்மாய்ட் சைனஸ். ஸோ ஆக்சுவலி ஜுகுலா ஃபார்மன் வந்து இங்க இப்படி இருக்கணும் அப்பனா. ரெண்டுமே கன்டென்ட், ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து ஐஜிவி ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் புரியலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயினா இந்த இது போகுதுல, இது வந்து சுப்பீரியர் சேரிட்டல் சைனஸ். இங்க போட்டிருக்காங்க. சுப்பீரியர் சேரிட்டல் சைனஸ். அப்புறம் கீழ இருக்கிறது. இந்த இது வந்து இன்ஃபீரியர் சேரிட்டல் சைனஸ். அது ரெண்டும் கனெக்ட் பண்ண போறது எது? ஸ்ட்ரெய்ட் சைனஸ். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெய்ட் சைனஸ். அப்புறம் இந்த ஸ்ட்ரெய்ட் சைனஸ்ல இருந்து இந்த பக்கம் ஒண்ணு, தென் அந்த பக்கம் ஒண்ணு போகுது வந்து டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ். டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ். டிரான்ஸ்வர்ஸ் வந்து ஒரு பெண்ட் மாதிரி இங்க எடுது. இந்த பெண்ட் வந்து என்னது? சிக்மாய்ட் சைனஸ். இங்க எழுதாம இருக்கு. சிக்மாய்ட் சைனஸ். இந்த சிக்மாய்ட் சைனஸ்ல இருந்து இந்த பக்கம் உங்களுக்கு இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் வரப்போகுது. ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து லாஸ்ட்ல கீழ போறது வந்து ஐஜேவி. ஸோ இதுதான் மெயினான சைனஸஸ். இது மட்டும் தான் தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்ல வந்து இத்தனை சைனஸ் ஒண்ணா சேருது. ஸோ இதை வந்து கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு ஜாயினிங் பாயிண்ட். இந்த 3 சைனஸுமே ஒண்ணா சேர்ந்து ஒரு ஜாயினிங் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான சைனஸ் நம்ம பார்க்கறது வந்து கேவர்னஸ் சைனஸ். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நடுவுல ஏதோ இந்த இடத்துல இது இருக்குல்ல, இதுதான் வந்து ஆக்சுவலி கேவர்னஸ் சைனஸ். ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நம்ம தனியா அதை பத்தி பார்க்கலாம். ஸோ கேவர்னஸ் சைனஸ் வந்து இது ஒரு பேர்டு சைனஸ். அது 2 சைடுமே இருக்க போகுது. 2 சைடு எங்க இருக்கு? இதான் ஸ்பீனாய்ட் போன் ஆக்சுவலி. இது ஸ்பீனாய்ட் பேரானசல் சைனஸ் இது. ஸ்பீனாய்ட் போனுக்கு ஏதர் சைடு இந்த 2 சைடுமே வந்து கேவர்னஸ் சைனஸ் இருக்க போகுது. கேவர்னஸ் சைனஸ் ஏன் மெயினான ஒரு இதுன்னா, கேவர்னஸ் சைனஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு வந்து இதுல எது அஃபெக்ட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க மெயினான ஆர்டரி வந்து ஐசிஏ, இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி. அதுக்கப்புறம் அதோட வால்ல இருக்கிறது வந்து மொத்தம் 3 நர்வ், மெயினான 3 நர்வ் ஆக்லோமோட்டார், தென் ட்ராக்லியர். தென் 5th பார்ட் 1, 5th பார்ட் 2. ஸோ 3, 4, 5, 1, 5, 2. ஸோ 5, 1, 5, 2. அதுக்கப்புறம் நடுவுல இங்க ஒரு உள்ள ஒரு நர்வ் இருக்கு. இது வந்து 6th நர்வ் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா பவுண்டரி லேட்டரல் பவுண்டரியில வந்து உங்களுக்கு 3, 4, 5, 1, 5, 2 வரப்போகுது. அதே வந்து உள்ள சைனஸ்க்கு உள்ள இருக்க போறது வந்து ஐசிஏ அண்ட் 6th நர்வ். ஸோ இது எதுக்கு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, 6th நர்வ் தான் வந்து லாங்கஸ்ட் இன்ட்ராடியூரல் கோர்ஸ். ஸோ லாங்கஸ்ட் இன்ட்ராடியூரல் கோர்ஸ்ல இருந்தா என்ன? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிபி ரைஸ் ஆகுது. ஐசிபி ரைஸ் ஆனா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆன நர்வ் வந்து அப்டக்ஷன் நர்வா தான் இருக்கும். ஏன்னா அது லாங்கஸ்ட்டா அங்க பாஸ் ஆறனால அந்த ஐசிபி வந்து அத அஃபெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் கேவர்னஸ் சைனஸோட சுத்தி இங்க பார்த்தீங்கன்னா, மேல வந்து இது பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்சுவலி. இது செலாடோசிகா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கேவர்னஸ் சைனஸோட பவுண்டரீஸ். தென் அதுக்கப்புறம் இப்ப மெயினான பார்ட்டுக்கு வரலாம். மெயினா வந்து நம்ம எங்க பார்க்கலாம் ஹெட் அண்ட் நெக்ல கிரேனியல் நர்வ்ஸ் தான் பார்க்கணும். ஸோ அதுல வந்து ஒண்ணொண்ணா பார்க்கலாம். கிரேனியல் நர்வ் 1, கிரேனியல் நர்வ் 2 வந்து தெரியும். ஆல்ஃபாக்டரி அப்புறம் ஆப்டிக் நர்வ். அது வந்து இஎன்டி ஆப்ஷன்ல வரும். நம்ம கிரேனியல் நர்வ் 3ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிரேனியல் நர்வ் 3 என்னது? ஆக்குலோமோட்டார் நர்வ். ஸோ ஆக்குலோமோட்டார் நர்வ் என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது இருக்கு. SO4, LR6 மீதி எல்லாமே 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீதி எல்லாமே எல்லா எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ் எல்லாத்துக்குமே தேர்ட் நர்வ் சப்ளை பண்ண போகுது. ஸோ நம்ம நேத்து ஒரு டயகிராம் பார்த்திருப்போம். இந்த மிட் பிரெயினோட கிராஸ் செக்ஷன். அதுல தேர்ட் நர்வ் எப்படி எக்ஸிட் ஆகுது எல்லாமே பார்த்தோம். ஸோ அத நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து வரைஞ்ச டயகிராம் ஃபர்ஸ்ட் வரையலாம். ஸோ இதான் மிட் பிரெயின்னா சுப்பீரியர் கார்டிகஸ் லெவல்ல இங்க பக்கத்துல தேர்ட் நர்வ் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த தேர்ட் நர்வ் வந்து இங்க இருந்து ஆரிஜினேட் ஆக போகுது. வென்ட்ரலா வரப்போகுது. வென்ட்ரலா வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் வரையலாம். வென்ட்ரலா வந்து நம்ம என்ன பார்த்தோம், கேவர்னஸ் சைனஸ்லயுமே வந்து லேட்டரல் பார்ட்ல தேர்ட் நர்வ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதனால அது கேவர்னஸ் சைனஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். அப்புறம் இதுதான் கண்ணு.
ஸோ கண்ணில் என்னென்ன இருக்க போகுது, மேலே வந்து உங்களுக்கு சுப்பீரியர் ரெக்டஸ் இருக்க போகுது, கீழே வந்து இன்ஃபீரியர் ரெக்டஸ், அப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு மீடியர் ரெக்டஸ், அப்புறம் மேலே வந்து எல்பிஎஸ் இருக்க போகுது, எல்பிஎஸ். அப்புறம் இன்ஃபீரியர் ரெக்டஸ் ப்ளஸ் இது கூடயே வந்து இன்ஃபீரியர் ஆப்ளிக்கும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்ஸ் SO4 தவிர இது எல்லாமே டர்னர் சப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது எப்படி சப்ளை ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம்ல கேவனஸ் சைனஸில் வந்து இங்கே பாருங்கள் டர்னர் வந்து இதோட வாலில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே மிட்பிரெயினை வெளியே மிட்பிரெயின் மிட்பிரெயின் வந்து வெளியே வந்த அப்புறமா கேவனஸ் சைனஸோட வாலில் போய் அப்புறம் நம்ம SOF சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷ்ஷோட கண்டென்ட் வந்து 3, 4, 6 பார்த்தோம். ஸோ அதனால் அதோட கண்டென்ட்டாக வரப்போகுது. சரி அதுக்குள்ளே கண்டென்ட்டாக வந்து என்ன பண்ணுது, இங்கே வந்து ரெண்டாக பிரியுது, சுப்பீரியர் பிரான்ச், இன்ஃபீரியர் பிரான்ச். சுப்பீரியர் பிரான்ச் என்ன பண்ணுது, இங்கே போயிட்டு எல்பிஎஸ்க்கும் இந்த சுப்பீரியர் ரெக்டஸ்க்கு சப்ளை பண்ணுது. இன்ஃபீரியர் பிரான்ச் என்ன பண்ணுது, மீடியல் ரெக்டஸ், அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக், இது மூணுக்கும் அதை சப்ளை பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து மெயினான சப்ளை. ஸோ தேர்ட் நைன் மிட் பிரெயின் ஸ்டார்ட் ஆகி கேவனஸ் சைனஸ், அது சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் போய் சுப்பீரியர் டிவிஷன், இன்ஃபீரியர் டிவிஷன், இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மசில் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, பேராசிம்பத்திக் காம்பனண்ட்டுமே வந்து உங்களுக்கு சுப்பீரியர் தேர்ட் அசோசியேட்டடாக இருக்க போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா, எடிங்கரஸ் பால் நியூக்ளியஸ்னு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸும் மிட் பிரெயின் லெவலில் இருந்துன்னா அது இங்கே இந்த தேர்ட் நர்வ் கூடயே ட்ராவல் ஆகுது. கூடயே ட்ராவல் ஆகி அந்த ஃபைபர்ஸ் அது உள்ளே ட்ராவல் ஆகி இன்ஃபீரியர் டிவிஷன் வழியாக வந்து இங்கே வந்த அப்புறமா என்ன ஆகுது, சிலியரி கேங்லியான், இந்த கேங்லியில் போய் ஃபார்ம் ஆகி இதில் இருந்து ஷார்ட் சிலியரி நர்வ்ஸ் வரப்போகுது. இது சிலியரி கேங்லியான், இது வந்து உங்களுக்கு ஷார்ட் சிலியரி நர்வ் வரப்போகுது. ஸோ இது வந்து பேராசிம்பத்திக் சிஸ்டம். இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ட் நர்வ்லுமே வந்து உங்களுக்கு பேராசிம்பத்திக் கேங்லியான் வந்து இது சப்ளை இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்லியர் நர்வ், ஃபோர்த் கிரேனியல் நர்வ். ஸோ ஃபோர்த் கிரேனியல் நர்வ் இதோட டயக்ராம் இங்கே இருக்குது. ஸோ இது SO4 பார்த்தோம். சுப்பீரியர் ஆப்ளிக் வந்து சப்ளை பண்ண போகுது. சுப்பீரியர் ஆப்ளிக் எப்படி சப்ளை பண்ண போகுது, நம்ம திரும்பி அந்த நேற்று பார்த்த டயக்ராம் பார்க்கலாம். மிட் பிரெயின் நம்ம இதே மாதிரி வரைஞ்சோன்னா இன்ஃபீரியர் கோலிகுலஸ் லெவல் என்ன இருக்க போகுது, ஃபோர்த் நர்வ் இருக்க போகுது. ஸோ அதுவும் கேவனஸ் சைனஸில் போக போகுது, அதுவும் SOFல வரப்போகுது, அதுவும் திரும்பி ஐக்கு தான் வரப்போகுது. ஐயில் வந்து என்னென்ன வெறும் சுப்பீரியர் ஆப்ளிக் மட்டும். ஸோ இந்த நர்வ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே இன்டர்னல் டெகசிட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து வெளியே வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கேவனஸ் லேட்டரல் போர்டில் போய் இதே மாதிரி SOF சுப்பீரியர் ஆப்ளிக் ஃபிஷில் என்டர் ஆகி வந்து SO சுப்பீரியர் ஆப்ளிக்கில் மட்டும் சப்ளை பண்ண போகுது. ஸோ இதான் ஃபோர்த் நர்வ். ஸோ ஃபோர்த் நர்வ் ஒரு மசில் சப்ளை பண்ண போகுது மிட் பிரெயின்லேருந்து இங்கே வந்து கேவனஸ் சைனஸில் வந்து சுப்பீரியர் ஆப்ளிக் ஃபிஷரில் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து SOF சுப்பீரியர் ஆப்ளிக் சப்ளை பண்ண போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மசில் சப்ளை பண்ண போகுது. ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் நர்வ்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஃப்த் நர்வுக்கு முன்னாடி சிக்ஸ்த் நர்வ் பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து ஆஃப்டல் சப்ளை தான் இருக்க போகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆனால் இது வந்து எங்கேருந்து வரப்போகுது, பான்ஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ பான்ஸ் நம்ம நேற்று பார்த்த மாதிரி இந்த பான்ஸ் டயக்ராம் இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த பான்ஸ் டயக்ராமில் வந்து என்ன பார்த்தோம், இங்கே இருக்கும் சிக்ஸ்த் நர்வ், அதுலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இது வரப்போகுது. ஸோ அது வந்துட்டு திரும்பி அதுவும் கேவனஸ் சைனஸில் போகுது. திரும்பி அதுவுமே உங்களுக்கு SOFல பாஸ் ஆகி கண்ணுக்கு தான் வரப்போகுது. கண்ணில் எங்கே வரப்போகுது, லேட்டரல் ரெக்டஸ். ஸோ இது கேவனஸ் எப்படி பாஸ் ஆக போகுது, சென்டரில் பாஸ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரிஃபெரியில் வரைஞ்சிட்ருப்போம், ஏன்னா அது வாலில் பாஸ் ஆகும்.
இது வந்து நடுவுலயே பாஸ் ஆக போகுது. பாஸ் ஆகி அதே மாரி எஸ்ஓஎஃப்ல வந்து இந்த பக்கமா போய் உங்க லேட்டரல் ரெக்டஸ் சப்ளை பண்ண போகுது. ஸோ இந்த கேவர்னஸ் சைனஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கெனால் ஒண்ணு இருக்கு. டொரலோஸ் கெனால்னு சொல்லுவாங்க. டொரலோஸ் கெனால் ஆக்சுவலி வந்து பீட்டர்ஸ் பார்ட் ஆஃப் டெம்பரல் போன். இந்த பீட்டர்ஸ் பார்ட் டெம்பரல் போன்ல வந்து டொரலோஸ் கெனால் இருக்க போகுது. அந்த கெனால் வழியா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் கேவர்னஸ் சைனஸ் குள்ளே போகுது. ஸோ 6th நர்வ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பான்ஸ்லேருந்து வந்துட்டு பான்ஸ்லேருந்து டொரலோஸ் கெனால் போய் அங்கேருந்து கேவர்னஸ் சைனஸ் அதோட நடுவில் போய் அதுக்கப்புறமா எஸ்ஓஎஃப் சுபிரியார் ஃபிஷர்லேருந்து லேட்டரல் ரெக்டஸ் சப்ளை பண்ண போகுது. ஸோ இதான் 6th நர்வ். ஸோ 3, 4, 6 முடிச்சாச்சு. நடுவில் நம்ம விட்ட நர்வ் வந்து 5th நர்வ். ஸோ 5th நர்வ் ஏன் வந்து நம்ம இது பண்ணோம்னா 5th நர்வ் வந்து அதோட சப்ளை தனி. அதோட சப்ளை வந்து ஃபேஸ் தான் மெயினாக சப்ளை அது. ஸோ அதோட ஃபேஸ் என்ன சப்ளை பண்ண போகுது? ஃபேஸில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ட்ரைசெமினல் கேங்லியான்னு வச்சுக்கலாம். கேங்லியான்ல வந்து நமக்கு தெரியும் மொத்தம் 3 நர்வ் வரும். V1, V2, V3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 நர்வ் தான் வந்து மெயினாக இது பண்ண போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து V1 பற்றி பார்க்கலாம். ஸோ V1 வந்து நம்ம என்ன சொன்னோம், லேட்டரல் வால் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ்ல அதுவுமே பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ லேட்டரல் வால்ல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அதுவும் சூப்பர் ஆர்பிட்டல் ஃபிஷர்ல வரப்போகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்து 3ஆ பிரியுது. 1, 2, 3. ஸோ இந்த 3 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து ஃப்ரான்டல்னா அடுத்த ஊர்ல வந்து நேசோசிலேரி, அதுக்கப்புறம் வந்து லாக்ரைமல். ஸோ இந்த ஃப்ரான்டல் நர்வ் வந்து அவ்வளோதான். இதான் லாஸ்ட் பிரான்ச். இது வந்து 2ஆ எண்ட் ஆகும். எண்டிங் பிரான்ச்னா சூப்பரா ட்ராக்லியர், அதுக்கப்புறம் சூப்பரா ஆர்பிட்டல். ஸோ ரெண்டுமே சூப்பரான்னு வருது. ஸோ சூப்பரான்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஹெட். ஸோ மேலே வந்து ஃபோர்ஹெட் சப்ளை பண்ணுது. ஸ்கின் ஆஃப் ஃபோர்ஹெட் சப்ளை பண்ண போகுது. அப்புறம் நேசோசிலேரி வந்து உங்க 2ஆ பிரியும். ஆன்டீரியர் எத்தமாய்ட் அப்புறம் போஸ்டீரியர் எத்தமாய்ட். ஆன்டீரியர் எத்தமாய்ட், போஸ்டீரியர் எத்தமாய்ட் வந்துட்டு ஆக்சுவலி இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உள்ள என்டர் ஆகுதுல. ஸோ இந்த உள்ள என்டர் ஆயிட்டு அப்புறம் பேரநேசல் சைனசஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணும். அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு நேசல் மியூக்கஸ் சப்ளை பண்ணி கடைசியில் வந்து லாஸ்ட்டாக இம்பார்ட்டனாக வந்து டிப் ஆஃப் நோஸ். ஸோ இதுலேயே வருது நேசோசிலேரி. ஸோ நோஸ் ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப் நோஸ், அப்புறம் சிலேரி, இந்த பேரநேசல் சைனஸும் சப்ளை பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் லாக்ரைமல் பிரான்ச். லாக்ரைமல்லாம் ஒன்றும் கிடையாது, லாக்ரைமல் கிளாண்ட் தான். ஸோ V1ல இந்த V1ல ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஃப்ரான்டல் வந்துட்டு ஃபேஸ், ஃபோர்ஹெட், ஸ்கின் ஆஃப் ஃபோர்ஹெட், நேசோசிலேரி வந்துட்டு டிப் ஆஃப் நோஸ் சப்ளை பண்ண போகுது. லாக்ரைமல் வந்துட்டு லாக்ரைமல் கிளாண்ட் சப்ளை பண்ண போகுது. ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம அடுத்து V2க்கு வரலாம். V2 வந்துட்டு ஃபொராமன் ரொட்டண்டம்லேருந்து உள்ள ஃபொராமன் ரொட்டண்டம் பார்த்தோம். அந்த V2 தான் என்னோட இதுவாக இருந்துச்சு. ஸோ ஃபொராமன் ரொட்டண்டம் வழியாக வெளியே வந்துட்டு தென் மேக்ஸிலரி போனில் பாஸ் ஆக போகுது. மேக்ஸிலரி போனுக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து ஏர் செல்ஸ் இருக்கும். அது வழியாக உள்ளே பாஸ் ஆகி என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டூத்துன்னு வச்சுக்கலாம். டூத்துல மேலே கம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மேலே கம்ஸ்க்கு வந்து ஆல்வியோலார் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்கு. ஸோ அந்த நர்வ் சப்ளை பண்ண போகுது. அது மொத்தம் 3 இருக்கு. ஸோ இங்க வந்து ஆன்டீரியர் ஆல்வியோலார் நர்வ், தென் அப்புறம் வந்து மிடில் ஆல்வியோலார் நர்வ், அப்புறம் இங்கேருந்து ஒரு நர்வ் வரப்போகுது. அது வந்து போஸ்டீரியர் ஆல்வியோலார் நர்வ். ஸோ இந்த 3 நர்வ் தான் வந்து ஆல்வியோலார் சப்ளை பண்ண போகுது. எனக்கு அப்புறம் வந்து இந்த மினோவா பிரான்ச் இருக்கு. என்னன்னா
இந்த இடத்துல இந்த V2 வரும்போது, இங்கேருந்து ஒரு பிரான்ச் விட போகுது. இங்கேருந்து பிரான்ச் போய் லாக்ரிமல் ஜாயின் ஆயி, லாக்ரிமல் டக்ட் சப்ளை பண்ண போகுது. ஸோ அந்த பிரான்ச் பேர் என்னன்னா, ஜைகோமேட்டிகோ டெம்போரல் நர்வ். ஸோ இந்த ஜைகோமேட்டிக் டெம்போரல் நர்வ் வந்து V2 ஓட பிரான்ச். ஏன்னா V2 வந்து போயிட்டு V1 ஓட பிரான்ச் லாக்ரிமல் கூட ஜாயின் ஆகி லாக்ரிமல் பிரான்ச் சப்ளை பண்ண போகுது. சரி ஓகே. ஸோ இதான் வந்து V1, V2. அப்புறம் V3 பார்க்கலாம். V3 வந்துட்டு கொஞ்சம் டயகிராம் பெருசா இருக்கணும். தனியா இங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ எதுவுமே 5த் நர்வ் தான். 5த் நர்வ்ல 3 மட்டும். ஸோ V3 பார்த்தீங்கன்னா, V3 வந்து ஃபொராமன் ஓவேல்லேருந்து வெளிய வரப்போகுது. ஸோ ஃபொராமன் ஓவேல்லேருந்து வெளிய வந்து வந்து 2ஆ பிரியுது. ஒண்ணு வந்து போஸ்டீரியர் டிவிஷன், இன்னொன்னு வந்து ஆன்டீரியர் டிவிஷன். ஸோ இந்த ட்ரங்க் ஆஃப் V3 வந்து என்னென்ன சப்ளை பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் வந்து மீடியல் டெரிகாய்ட். மீடியல் டெரிகாய்ட் மசில். ஆக்சுவலி எல்லா மசில்ஸோட மேஸ்டிகேஷனுமே சப்ளை பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் வந்து மீடியல் டெரிகாய்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் டிவிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்டீரியர் டிவிஷன்ல இருந்து மீதி மசில் எல்லாமே எழுதிக்கோங்க. மீதி என்னென்ன இருக்கு? மசீட்டர், அதுக்கப்புறமா டெம்போராலிஸ், அதுக்கப்புறம் விட்டது வந்து லேட்டரல் டெரிகாய்ட். இதெல்லாம் சப்ளை பண்ண போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா போயிட்டு பக்கல் பிரான்ச். பக்கல் பிரான்ச்ல வந்து சென்சரி சப்ளை ஆஃப் மியூகோசா அண்ட் சீக். ஸோ ஃபோர்ஹெட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோர்ஹெட்ல இருந்து ஃப்ரான்டல் பார்த்தோம். அப்புறம் டிப் ஆஃப் நோஸ் வந்து நேசோசெலேரி. இது வந்து சீக்கோட சென்சரி சப்ளை. சீக்கோட சென்சரி சப்ளை. தென் அப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலி சீக்கோட மசில் வாலண்டரி சப்ளை பசினேட்டர் மசில் வந்து ஃபேஷியல் சப்ளை பண்ண போகுது. இது வந்து சென்சரி மட்டும் சப்ளை பண்ணும். தென் அதுக்கப்புறம் இந்த போஸ்டீரியர் டிவிஷன் வந்து பார்க்கலாம். போஸ்டீரியர் டிவிஷன் என்ன போகுதுன்னா, இத அலி பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ALI. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து ஆரிகுலர் டெம்போரல் நர்வ். அப்புறம் எல் வந்து லிங்குவல் நர்வ். அப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு உங்களுக்கு ஐ வந்து இன்ஃபீரியர் ஆல்வியோலார் நர்வ். இன்ஃபீரியர் ஆல்வியோலார் எங்க பாஸ் ஆக போகுதுன்னா, ஸோ இதான் மேண்டிபிள்னு வச்சுக்கலாம். ஸோ மேண்டிபிள்ல வந்து ஆல்வியோலார் கெனால்னு ஒண்ணு இருக்கும். அந்த கெனால் வழியா பாஸ் ஆக போகுது. ஸோ இன்ஃபீரியர் ஆல்வியோலார் நர்வ். உங்களுக்கு வந்து ஆல்வியோலார் கெனால் வழியா பாஸ் ஆகி அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகுது? 2 மசில் சப்ளை பண்ண போகுது. ஸோ என்னென்ன மசில்? anterior belly of digastric and mylohyoid. ஸோ இதான் மெயினானது. இந்த ஃபர்ஸ்ட் மசில்ஸ் மாஸ்டிகேஷன் மீடியல் டெரிகாய்ட், மசீட்டர், டெம்போரலிஸ், லேட்டரல் டெரிகாய்ட் இது பண்ணிட்டு அப்புறம் பக்கல் பிரான்ச் வந்து சென்சரி மட்டும் கொடுக்க போகுது சீக்கு. அதுக்கப்புறமா வந்து போஸ்டீரியர் டிவிஷன். போஸ்டீரியர் டிவிஷன்ல ATN ஆரிகுலர் டெம்போரல் நர்வ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல் வந்து லிங்குவல் நர்வ். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் நர்வ். அதுல வந்து ஆன்டிபிரியர் டைகாஸ்ட்ரிக் அண்ட் மைலோஹைட் சப்ளை பண்ண போகுது. ஸோ அப்புறமா இங்க ஒரு மீல்டுக்கு வந்த பஸ்ஸிலே வந்துட்டு இங்க 2 சப்ளை பண்ண போகுது. என்னென்னது? டென்சர் டிம்பனி, அப்புறம் டென்சர் வேலி பாலட்டினி. ஸோ இது எல்லாமே சப்ளை பண்ண போறது வந்து உங்களுக்கு V3. இது எல்லாமே V3 ஓட பிரான்ச்சஸ். ஸோ V3 வந்து ஃபர்ஸ்ட் மசில் மாஸ்டிகேஷன், அப்புறம் இந்த அலி பிரான்ச்சஸ். ஸோ இதுதான் மெயினானது. ஸோ 6 வரைக்கும் முடிச்சாச்சு எல்லா கிரேனியல் நர்வ்ஸுமே. அடுத்து 7க்கு போலாம். ஸோ 7th கிரேனியல் நர்வ். 7th கிரேனியல் நர்வ் ஸோ இது பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 7th கிரேனியல் நர்வ்ஸுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேத்து பார்த்த மாரி பான்ஸ்ல தான் வரப்போகுது. இதான் பான்ஸ்னா.
6th நர்வ், 7th நர்வ். 7th வந்து 6th நர்வ் சரவுண்ட் பண்ணி வெளிய வரும். அது வெளிய வந்துட்டு என்ன ஆகுது? ஒன் மினிட். ஸோ வெளிய வந்த அப்புறமா என்ன ஆக போகுதுன்னா, இன்டர்னல் அக்கௌஸ்டிக் மீட்டர்ஸ். அது நான் பார்த்தோம் 7 அண்ட் 8 அதில பாஸ் ஆக போகுதுன்ட்டு. ஸோ 7th நர்வ் அதுதான் பாஸ் ஆக போகுது. இன்டர்னல் அக்கௌஸ்டிக் மீட்டர்ஸ் வழியா பாஸ் ஆகி, தென் வெளிய வரும்போது என்ன ஆகுது? கீழ பாஸ் ஆகி நமக்கு தெரியும் மிடில் இயர்லயுமே வந்து உங்களுக்கு ஃபேஷியல்ல வந்து ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில பாஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பிரான்ச் குடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரான்ச் எது கிடையாது. நர்வ் ஸ்டெபிடியஸ். ஸ்டெபிடியஸ் பிரான்ச். இன்னும் அதுக்கப்புறமா வந்து இதுலயே வந்து இன்னொரு பிரான்ச் கார்ட் டிம்பனி. கார்ட் டிம்பனியுமே இன்னர் இயர்ல பாஸ் ஆகி நம்ம ஆல்ரெடி டங்ல பார்த்தோம். 7th நர்வ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் சென்ஸ் எத எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டீரியர் டூ டங்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுது, இங்கருந்து ஒரு யங் அண்ட் ஃபார்ம் ஆயி, அதுலேருந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் ஃப்ரம் ஆன்டீரியர் டூ தர்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெபிடியஸ் அப்புறம் கார்ட் டிம்பனி. கார்ட் டிம்பனி போயிட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட் எடுத்துட்டு வர போகுது. அதுக்கப்புறமா கீழ வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே இந்த பேரட்டல் கிளாண்டோட இது தெரியும். பேரட்டல் கிளாண்ட்ல உள்ள வந்து என்ன பண்ண போகுது, 5 பிரான்ச்சா பிரிய போகுது. ஸோ இத நம்ம அப்படியே மேல கை வச்சு இது பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்போரல். அப்புறம் ஜைகோமேட்டிக். அதுக்கப்புறம் பக்கல் பிரான்ச். ஸோ இங்க ஒரு பக்கல் பிரான்ச் வருது. ஃபர்ஸ்ட் V3லயே ஒரு பக்கல் பிரான்ச் பார்த்தோம். இங்கேயும் பக்கல் பிரான்ச் இருக்கு. V3 பக்கல் பிரான்ச் வந்து சென்சரி சப்ளை. இது வந்து உங்களுக்கு மோட்டார் சப்ளை குடுக்க போகுது. ஸோ பக்கல் பிரான்ச் தென் மார்ஜினல் மாண்டிபுலார். அப்புறம் சர்வைக்கல் பிரான்ச். ஸோ பேரட்டல் கிளாண்ட உள்ள பியர்ஸ் பண்ணி இந்த 5 தரப்போகுது. பட் ஆனா என்ன பண்ண போகுது, பேரட்டல் கிளாண்டுக்கு எந்த சப்ளையும் தரப்போறது கிடையாது. ஸோ இந்த 5மே சப்ளை பண்ண போகுது. இது 5மே என்ன பண்ண போகுதுன்னா, மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட எல்லா மசில் எக்செப்ட்ன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எக்செப்ட் எது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எல்பிஎஸ். எல்பிஎஸ் நம்ம என்ன பார்த்தோம், அது 3rd நர்வ் சப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 7th நர்வ் வந்து சப்ளை பண்ணாது. ஸோ மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இதா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க என்ன ஒண்ணா, இங்கேருந்து ஒரு பிரான்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ அந்த பிரான்ச் வந்து நம்ம ஜிபிஎன். கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ். நம்ம ஆல்ரெடி கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் எங்கேயோ பார்த்துருக்கோம். இங்க நம்ம எதுல பார்த்தோம்? ஃபொராமன் லாசரம்ல வந்துட்டு ஒரு டயகிராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஒரு டயகிராம் வரைஞ்சோம். இந்த வரைஞ்சுட்டு ஐசிஐ பெண்ட் ஆகி பாஸ் ஆகும். இங்க ஜிபிஎன் மேலேருந்து வரும். இது வழியாவே சுத்தி உங்களுக்கு டீப் பெட்ரோசல் ஒண்ணா சேர்ந்து டீகா கெனால்ல நர்வ் ஆஃப் விடியன் நர்வா உள்ள போகும். ஸோ அந்த டயகிராம் நான் வச்சிருந்தீங்க இங்க கரெக்டா இங்க பார்க்கலாம். ஜிபிஎன் வந்து இங்க வரும்போது அதே மாரி இங்க ஐசிஐ இருக்குன்னா, ஐசிஐ கூடயே வந்து டிபிஎன் டீப் பெட்ரோசல் நர்வ். அது ஒண்ணா வந்து 2 ஒண்ணா ஒரு ஜாயின் பண்ணி டெரிகாட் கெனால். இதான் டெரிகாட் கெனால். அதுல பாஸ் ஆக போகுது. ஸோ இந்த நர்வ் பேர் வந்து என்னது? விடியன் நர்வ். விடியன் நர்வ் எங்க போகுதுன்னா, லாக்ரைமல் கிளாண்ட். ஸோ விடியன் நர்வ் வந்து லாக்ரைமல் கிளாண்ட் சப்ளை பண்ண போகுது. ஸோ மெயினா இது
ஃபேஷியல் நோக்கம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஐஏசில கிராஸ் ஆகி, அப்புறம் ஜிபிஎன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வருது. அது வந்து விடியன் நர்வா போது. அப்புறம் கீழ வந்து ஸ்டெபிடஸ் மசில் இது பண்ணுது. அப்புறம் கார்டியல் டிம்பனி. கார்டியல் டிம்பனி அது வந்து டேஸ்ட். அப்புறம் பேட்ரன்ஸ் இது பியர்ஸ் பண்ணி 5 பிரான்ச்சா வரப்போகுது. ஸோ இதுதான் மெயினானது. ஸோ இன்னும் நம்ம இது பார்த்தோம்னா, இந்த ஆக்சுவலி நம்ம லாக்ரிமல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்? லாக்ரிமல் பிரான்ச் ஆஃப் இங்க ஒண்ணு பார்த்தோம். லாக்ரிமல் பிரான்ச் ஆஃப் V1. ஸோ V1மே லாக்ரிமல் லேஸ் சப்ளை பண்ண போகுதுன்னு சொன்னோம். ஸோ அது எப்படி நம்ம 2மே சப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து ஒரு கேங்லியான் இருக்கும். இந்த கேங்லியான் வந்து V2ல இருக்க போகுது. V2 பிரான்ச்ல ஒரு கேங்லியான் இருக்கும். இந்த விடியன் நர்வ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த விடியன் நர்வ் ஜாயின் ஆயிட்டு, இந்த இடத்துல வந்து இங்க ஒரு கேங்லியான் வரைஞ்சிருக்கோம்ல. இந்த கேங்லியான் தான் ஆக்சுவலி வந்து இந்த கேங்லியான். ஸோ ஆக்சுவலி இங்க ஜிபிஎன்னும், டிபிஎன்னும் ஒண்ணா சேர்ந்து விடியன் நர்வ் வந்து இந்த கேங்லியான் ரிலே ஆகும். இங்க ரிலே ஆயி, இதுல இருந்து இந்த ஜைகோமேட்டிக் இந்த பிரான்ச் வரைஞ்சோம்ல V2ல. ஸோ அதுல பாஸ் ஆயி, அப்புறம் லாக்ரிமல் கூட சேர்ந்து லாக்ரிமல் சப்ளை பண்ணும். ஸோ 2மே ஒரே இத சப்ளை பண்ணுது. இத ஜாயின் பண்றதுக்கு இங்க ஒரு கேங்லியான் இருக்கு. ஸோ இதான் டெரிகோபாலட்டன் கேங்லியான்னு சொல்லுவாங்க. பிபிஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேங்லியான்ல வந்து இது 2ம் ஒண்ணா சேர்ந்துட்டு லாக்ரிமல் கிளாண்ட் சப்ளை பண்ண போகுது. ஸோ நம்ம 7மே ஆல்மோஸ்ட் ஓவர். சரி ஓகே. ஸோ அப்புறம் வந்து நம்ம வேற என்ன ஜாயின் பண்ணலாம்னா, ம் ட் டங்க்ல நம்ம பார்க்கும்போது ஒரு இது பார்த்தோம். ஆன்டீரியர் டூத்தர்ல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் வந்துட்டு என்ன குடுக்க போகுது? 5த் கிரேனியல் நர்வ். அதே ஸ்பெஷல் வந்து 7த் கிரேனியல் நர்வ். ஸோ 2மே லிங்குவல் தான் போகுது. ஸோ அது எப்படி போகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்டியல் டிம்பனி என்ன சொன்னோம்? அது டேஸ்ட் ஃப்ரம் ஆன்டீரியர் டூத்தர். அதே வந்து 5த் நர்வ்ல வந்து நம்ம லிங்குவல் நர்வ் இதோ இங்க லிங்குவல் நர்வ்னு வரைஞ்சோம்ல. அந்த லிங்குவல் நர்வ் வந்து என்ன பண்ண போகுது? ஜெனரல் சென்சேஷன். ஜெனரல் சென்சேஷன் ஃப்ரம் ஆன்டீரியர் டூத்தர். ஸோ அதே இப்ப இங்க என்ன போகுதுன்னா, அதே மாரி கேங்லியான் இங்கேயும் ஒண்ணு இருக்கு. ஸோ இத வந்து சப்மாண்டிபுலர் கேங்லியான்னு சொல்றோம். லிங்குவல் நர்வ்ல சப்மாண்டிபுலர் கேங்லியான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம கார்டியல் டிம்பனி இங்க வரையும்போது, நடுவுல கேங்லியான் வரைஞ்சோம் இல்லையா? ஸோ இது வேற எதுவும் கிடையாது. அந்த சப்மாண்டிபுலர் கேங்லியான் தான் இது. ஸோ ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா, லிங்குவல் நர்வ் இங்க போகுது இல்லையா? ஸோ இந்த கார்டியல் டிம்பனி வந்து இங்கருந்து மேலருந்து வரும்போது, இங்க வந்து ரிலே ஆகும். ரிலே ஆயிட்டு, லிங்குவல் நர்வ் கூட ஒண்ணா போய் தான் வந்து ஆன்டிடோட் டங். ஜெனரல் சென்சேஷன், டேஸ்ட் 2மே அது 2 இதுமே பிரிச்சு பிரிச்சு சப்ளை பண்ண போகுது. சரி ஓகே. ஸோ இதான் வந்து ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வ் முடிச்ச அப்புறமா 8த் நர்வ் உட்காரலாம். ஸோ 8த்ல நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி நேத்தே ஒரு வாட்டி பார்த்தோம். நம்ம இந்த ஆடிட்டரி பாத்தே பார்க்கும்போது, அதுல உனக்கு இதே டயகிராம் பார்த்துருப்போம். ஸோ அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, அதே சிம்பிளிஃபைடா வரையலாம். ஸோ இதான் செரிப்ரம்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு டயன்செஃபாலான், அப்புறம் மிட் பிரெயின், பான்ஸ் மெடலா. ஸோ இங்கேருந்து வருதுன்னா, 8த் நர்வ் நியூக்ளியஸ் நம்ம எங்கன்னு பார்த்தோம்? பான்ஸ் அண்ட் மெடலோட ஜங்ஷன்ல இருந்து தான் வெளிய வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்க பான்ஸ் இது பான்ஸ், இது மெடலா. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 95% ஆஃப் இன்னர் ஏர் செல்ஸ். இது வந்து 5% ஆஃப் அவுட்டர் ஏர் செல்ஸ். இங்கேருந்து ஒரு ஸ்டிமுலை வந்து கிரியேட் ஆக போகுது. அந்த கிரியேட் ஆன ஸ்டிமுலை வந்துட்டு ஸ்பைரல் கேங்லியான்னு ஒரு கேங்லியான் இருக்கு. அதுல வந்து ரிலே ஆயிட்டு, அப்புறம் இங்க வரப்போகுது. இதான் வந்து உங்களோட 8த் கிரேனியல் நர்வ். 8த் கிரேனியல் நர்வ் என்ன வருது? இங்க உள்ள அதே நம்ம இந்த ஜங்ஷன் சொன்னோம்ல, இந்த ஜங்ஷன்ல வந்துட்டு, ஜங்ஷன்ல வந்து காக்லியர் நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்க போகுது. காக்லியர் நியூக்ளியஸ்க்கு வந்த அப்புறம், இங்க இருந்து இது வந்து கிராஸ் ஆக போகுது. கிராஸ் ஆயிட்டு, இங்க நம்ம என்ன சொன்னோம்? சுப்பீரியர் ஒலிவர் நியூக்ளியஸ்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒண்ணும் இல்ல. ஒரு கொலைமான்னு சொல்லிட்டு ஒரு நிமோனிக் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ கொலைமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 8த் நர்வ். சி வந்து நம்ம பார்த்த காக்லியர் நர்வ். காக்லியர் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் ஓ என்னது ஆலிவரி. அதாவது சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் எங்க போறோம்? எல். எல் வந்து லேட்டரல் லெம்னஸ்கஸ். தென் ஐ வந்து இன்ஃபீரியர் கோலிகுலஸ். அப்படி இங்க மார்க் பண்ணிட்டே வரலாம். லேட்டரல் மேலே அசெண்ட் ஆகிறது வந்து இது பேர் லேட்டரல் லெம்னஸ்கஸ். அது கூட ஜாயின் ஆக போகிறது இன்ஃபீரியர் கோலிகுலை. அது ஜாயின் ஆகிட்டு அப்புறம் என்னது எம். எம் வந்து மீடியல் ஜெனிகுலேட் பாடி. ஸோ இங்கே மீடியல் ஜெனிகுலேட் பாடி இருக்க போது. மீடியல் ஜெனிகுலேட் பாடி. ஸோ அப்புறம் இங்கேருந்து ஏ. ஏ வந்து ஆடிட்டரி கார்டெக்ஸ். இங்கேருந்து ஆடிட்டரி கார்டெக்ஸ் போக போகுது. ஸோ இதான் வந்து 8th நர்வோட கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலைமா 8th நர்வ் காக்லியர் நியூக்ளியஸ், சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ், தென் அப்புறமா லேட்டரல் லெம்னஸ்கஸ், அப்புறமா இன்ஃபீரியர் காலிகுலஸ், தென் எம்ஜிபி, தென் அப்புறமா வந்து ஆடிட்டரி கார்டெக்ஸ் போக போகுது. ஸோ அது 8th நர்வ். அப்புறம் நம்ம 9th கிரேனியன் நர்வுக்கு வரலாம். ஸோ 9th கிரேனியன் நர்வ் என்ன ஆக போகுது? அது வந்து லாஸ் ஆஃப் ஃபெரிஞ்சியல். ஸோ நேம்லேயே இருக்குது சார். லாஸ் ஆஃப் ஃபெரிஞ்சியல். லாஸ்னா உங்களுக்கு வந்து டங்கு சப்ளை பண்ண போகுது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து வரப்போகுது? இது வந்து மெடுலாருந்து வரப்போகுது. ஸோ மெடுலாலேருந்து நம்ம ஒரு நியூக்ளியஸ் சொன்னோம். என்டிஎஸ் நியூக்ளியஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்டிஎஸ் நியூக்ளியஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து 9th நர்வ் வருது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னோம்? ஜுகுலார் ஃபொராமன். ஜுகுலார் ஃபொராமன்ல தான் இந்த 9, 10, 11லாம் வெளிய வரப்போகுது. ஸோ ஜுகுலார் ஃபொராமன் வழியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இங்க வந்து சிசிஏ அதாவது காமன் கேட்டட் இருக்கு. காமன் கேட்டட், அப்புறம் ஐசிஏ, அப்புறம் இசிஏ. ஸோ இந்த ஜங்ஷன் என்ன படிச்சிருப்போம்னா, கேட்டட் சைனஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேட்டட் சைனஸ் என்ன பண்ணும்? பிரஷர் பேரல் ரிசெப்டார்லாம் இது பண்ணும். ஸோ அது வந்து எப்படி வந்து அதோட சென்சேஷன் வந்து மேலே போகுது. அதாவது பிரெயின் எப்படி போகுதுன்னா, ஸோ இந்த 9th நர்வ் தான் அதுக்கு காரணம். ஸோ 9th நர்வ் வந்து சென்சரி சப்ளை டு கெரோட்டிட் சைனஸ் அண்ட் கெரோட்டிட் பாடி. ஸோ அது கொடுத்துட்டு இந்த நர்வ் வந்து நர்வ் ஆஃப் ஹெர்ரிங்னு சொல்றாங்க. ஸோ இந்த நர்வ் ஆஃப் ஹெர்ரிங் தான் மெயினான ரோல் சப்ளை பண்ண போகுது. உங்களுக்கு பேரல் ரிசெப்டார் ப்ளஸ் PaO2 அதெல்லாம் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிரெயின் சொல்றது வந்து நர்வ் ஹெர்ரிங் தான். ஸோ அந்த கெரோட்டிட் பாடி தான் சப்ளை அதை எடுத்துட்டு போயிட்டு உங்க பிரெயின் சொல்ல போகுது. சரி அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜாக்கப்சன் நர்வ்னு ஒரு நர்வ் வரப்போகுது. நீங்க மிடில் இயர் படிச்சிருந்தீங்கன்னா அதிலேயே பார்த்துருப்பீங்க. அதில வந்து இதான் மிடில் இயர்னா அங்க ஒரு ப்ரொமான்டரி இருக்கும். ஒரு எலிவேஷன் மாரி இருக்கும். இந்த எலிவேஷன் வந்து டிம்பானிக் பிளெக்ஸஸ் தான் பிளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகும். அதோட இது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேக்கப்சன் நர்வ் வந்து அதுவுமே வந்து சப்ளை குடுக்கும். டிம்பானிக் பிளெக்ஸஸ்க்கு. தென் டிம்பானிக் பிளெக்ஸஸ்லேருந்து வெளிய வரப்போற நர்வ் வந்து எல்பிஎன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபிஎன், டிபிஎன்லாம் பார்த்தோம். இது வந்து எல்பிஎன் லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ். நம்ம இந்த லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்? ஃபொராமன் ஓவல். ஃபொராமன் ஓவல்ல வந்து நம்ம மேல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மேல் ஸ்ட்ரக்சர்ல எல் வந்து எல்பிஎன் லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ். ஸோ அதில என்ன ஆகும்? லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ் அது வழியா வந்து ஓட்டிக் கேங்லியான். ஓட்டிக் கேங்லியான்ல போய் சப்ளை பண்ண போகுது. ஓட்டிக் கேங்லியான்ல இருந்து நம்ம ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஓட்டிக் கேங்லியான் பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்? 5th நர்வ்ல பார்த்தோம். ஸோ இங்க ட்ரா பண்ணல. ஸோ 5th நர்வ் V3 இருக்கு இல்லையா? V3 வந்து இங்க நடுவுல வந்து ஓட்டிக் கேங்லியான் இருக்கும். ஓட்டிக் கேங்லியான் என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல V3 இருக்குன்னா, இங்க வந்து உங்களுக்கு அந்த எல்பிஎன் வரப்போகுது. எல்பிஎன் இங்க ரிலே பண்ணிட்டு, இது கூடயே வந்து எங்க போகுது? ஏடிஎன் வழியா போகுது. ஏடிஎன் வழியா போயி, இதான் பெரோட்ட சப்ளை பண்ண போகுது. ஸோ ஃபேஷியல் நம்ம என்ன பார்த்தோம்? பெரோட்டல் கிளாண்ட ஃபுல்லா பியர்ஸ் பண்ணுச்சு. ஆனா பியர்ஸ் பண்ணி சப்ளை பண்ணல. பண்ணாமலே வெளிய போயிடுச்சு. ஸோ பண்ண போறது யாரு? நம்மளோட ஏடிஎன். V3 யோட ஏடிஎன் தான் வருது. அது யார் கூட சேர்ந்து பண்றாங்க? எல்பிஎன் கூட. எல்பிஎன் கூட ஓடிடிஎன் சேர்ந்து ஏடிஎன் வெளிய போய் பெரோட்டல் சப்ளை பண்ண போகுது. ஸோ இதான் 9th நர்வ். இது வழியா போய் ஏடிஎன்ல ஜாயின் ஆகி பெரோட்டட்.
ஓகே 9 முடிஞ்சுச்சு. அப்புறம் இன்னும் 3 தான் இருக்கு. 10, 11, 12. ஸோ 10த்துக்கு என்ன? 10த்துமே அதே மாரி மெட்லால தான் வரப்போகுது. மெட்லால அதே என்டிஎஸ் அந்த நியூக்ளியஸ்லேருந்து வருது. ஸோ அதே மாரி அதுவுமே ஜுகுலார் ஃபொராமினம் தான் கிராஸ் ஆக போகுது. கிராஸ் ஆயிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10த் நர்வுமே அதே மாரி சிசிஏ, ஐசிஏ பிரான்ச்ல இருக்கிற கேட்டட் அந்த பாடி இருக்குல்ல, ஸோ அதுக்கு அதுவுமே சப்ளை குடுக்க போகுது. அதனால இப்ப 2 சப்ளையர் கேட்டட் பாடி இருக்கு. 9த்தும் சப்ளை பண்ணுது, 10த்தும் சப்ளை பண்ணுது. 9 வந்து நர்வ் ஆஃப் ஹியரிங், 10த் வந்து அதோட பிரான்ச் கேட்டட் பிரான்ச்னு சொல்லுவாங்க. வேற தனியா நர்வ்லாம் கிடையாது. நர்வ் நேம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த 10த் எங்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹயாய்டு வரையலாம். ஹயாய்டு போன், அப்புறம் தைராய்டு கார்ட்லேஜ், அப்புறம் கிரிகாய்டு கார்ட்லேஜ். ஓகேவா? ஸோ மெயினா இது நல்ல ஒரு மெம்பரேன் இருக்க போகுது. தைராஹைட் மெம்பரேன். ஸோ 10த் நர்வோட மெயின் இது பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் லாரிஞ்சல் நர்வ். அப்புறம் ரெக்கராகி வர்றது வந்து ரெக்கரண்ட் லாரிஞ்சல் நர்வ். சுப்பீரியர் லாரிஞ்சல் வந்து இப்போ 2ஆ பிரிய போகுது. இன்டர்னல் லாரிஞ்சல், எக்ஸ்டர்னல் லாரிஞ்சல் நர்வ். இன்டர்னல் லாரிஞ்சல் தைராய்டு மெம்பரேனை பியர்ஸ் பண்ணி அதுக்கு உள்ள போகுது. அது உள்ள போய் என்ன பண்ண போகுது? மியூக்கோசா சப்ளை. ஸோ மியூக்கோசா ஆஃப் லாரிங்ஸ் அபோவ் த வோக்கல் கார்ட்ஸ். இந்த வோக்கல் கார்டுக்கு மேல இருக்கிற எல்லா மியூக்கோசாவும் சப்ளை பண்ண போறது வந்து இன்டர்னல் லாரிஞ்சல் நர்வ். ஸோ அதே எக்ஸ்டர்னல் லாரிஞ்சல் நர்வ் என்ன பண்ணுது? இங்க வந்து கிரிக்கோதைராய்டுன்னு ஒரு மசில் இருக்கும். ஸோ அத போய் சப்ளை பண்ண போகுது. அதுக்கப்புறம் மீதி என்ன விட்டுருக்கோம்? ரெக்கரண்ட் லாரிஞ்சல் நர்வ். ரெக்கரண்ட் லாரிஞ்சல் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த கிரிக்கோதைராய்டு தவிர மீதி எல்லா மசிலும் சப்ளை பண்ண போகுது. ஸோ ஆல் மசில்ஸ் எக்ஸப்ட் கிரிக்கோதைராய்டு. அதுக்கப்புறமா இங்க மியூக்கோசா ஆஃப் அபோவ் த வோக்கல் கார்டு தான் பார்த்தோம். ஸோ இது என்ன பண்ண போகுது? மியூக்கோசா பிலோ த வோக்கல் கார்டு. தென் அதுக்கப்புறமா ஃபேரிங்ஸ்ல அதாவது கீழ ஃபேரிங்ஸ்ல வந்து ஒரே ஒரு மசில் கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். அத மட்டும் சப்ளை பண்ண போகுது. ஸோ இஎல்என் வந்துட்டு கிரிக்கோதைராய்டு மட்டும் சப்ளை பண்ணுச்சு. ஆர்எல் வந்து எல்லாமே சப்ளை பண்ணிட்டு கடைசி கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் மட்டும் சப்ளை பண்ண போகுது. ஸோ ஏன் நம்ம கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் சொன்னோம்னா, ஸோ நம்ம ஆக்சுவலி இங்க வருது இல்லையா? ஸோ நான் 10த் நர்வ் 11த் நர்வும் இதுக்குள்ள தான் வரும். ஸோ 11த் நர்வ் என்ன பண்ணுதுன்னா, இது கூடயே பாஸ் ஆகி எஸ்எல்என் டிவிஷன்லேருந்து வரும்போது தனியா பிரிஞ்சு நம்ம ஆல்ரெடி ஒரு இத பார்த்தோம். விஏசின்னு சொல்லிட்டு. வேகோ அக்சஸரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபொராமின்ஸ்ல பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இத இன்னொரு நேம் வந்து ஃபெரிஞ்சியல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபெரிஞ்சியல் மசில்ஸ் எல்லாமே இத சப்ளை பண்ண போகுது. ஸோ ஆல் ஃபெரிஞ்சியஸ் மசில்ஸ். ஸோ எக்செப்ட் என்னது? எக்செப்ட் நம்ம இங்க பார்த்தது கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். இந்த கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் தவிர ஆக்சுவலி 9த் நர்வோட சப்ளை ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 9த் நர்வ் என்ன சப்ளை பண்ணும்னா, ஸ்டைலோஃபெரிஞ்சியஸ சப்ளை பண்ண போகுது. ஸோ அதனால இந்த ஃபேரிங்ஸ்ல இருக்கிற கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் அண்ட் ஸ்டைலோஃபெரிஞ்சியஸ். கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் வந்து ஆர்எல்ல சப்ளை பண்ண போகுது. அப்புறம் ஸ்டைலோஃபெரிஞ்சியஸ். அது வந்து 9த் நர்வ். ஸோ இது 2 தவிர மீதி எல்லாமே வந்து இந்த விஏசி காம்ப்ளெக்ஸ்.
அதாவது 10th நர்வும் 11th நர்வும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுதான் சப்ளை பண்ண போகுது. தென் அப்புறமா இது மட்டும் ஃபேரிங்ஸ் மட்டும் இல்ல, ஃபேரிங்ஸ் அண்ட் பேலட். பேலட்ல எல்லாமே பேலட் நம்ம பெல்டர் லாசஸ் பார்த்தோம். பெல்டர் லாஸ் சப்ளை பண்ண போறது வந்து இந்த பிஎஸ்சி காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதான் சப்ளை பண்ண போகுது. ஸோ இதுலயும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு. எக்ஸப்ட் டென்சர் வலைப்பெரட்டனி. ஸோ அது V3 சப்ளை பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ 10 முடிஞ்சிச்சு, இன்னும் 11, 12 மட்டும் தான் மீதி இருக்கு. ஸோ இதுதான் 11th லைன்ல. 11th நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி ரெண்டுமே பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் அந்த விஎஸ்சிலேயே 11th போகிற மாதிரி காமிச்சோம். பட் ஆனால் வந்து என்னன்னா 11th வந்து 2 பார்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மெட்லானா, மெட்லா தென் கீழே ஸ்பைனல் கார்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மெட்லாலேருந்து இந்த எம்டிஎஸ்லேருந்து பிரான்ச் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்ட்லேருந்து 1, 2, 3, 4, 5 C1, C2 லைனாக C5 வரைக்கும் அதெல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிரான்ச் கொடுக்க போகுது. அந்த பிரான்ச் வந்து ஃபொரமன் மேக்னம் வழியாக அசெண்ட் ஆகி ஸ்பைனல் பிரான்ச். ஸோ இது வந்து கிரேனியல் பிரான்ச், இது வந்து ஸ்பைனல் பிரான்ச். 2 பிரான்ச்சாக வரப்போகுது. ஸோ இது என்ன பண்ணுது, ஜுகுலர் ஃபொராமன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன சொன்னோம், 10, 9, 10, 11ன்னு சொன்னோம். ஸோ 11 2 பிரான்ச்சுமே இதில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே வரும் வந்து 10th நர்வு கூட ஒன்றா சேர்ந்து விஎஸ்சின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ண போகுது. அதே ஸ்பைனல் என்ன பண்ணுது, ஸ்பைனல் நர்வும் இதே மாதிரி உள்ள வந்து 2 மசில் மட்டும், ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் தென் ட்ரெபீசியஸ், இந்த 2 மசிலை மட்டும் சப்ளை பண்ண போகுது. ஸோ ஸ்பைனல் அக்சசரி தான் வந்து எஸ்ஏஎம் அண்ட் ட்ரெபீஸ் சப்ளை பண்ண போகுது. அதே கிரேனியல் பார்ட் என்ன பண்ணுது, 10th நர்வு கூட ஒன்றா சேர்ந்து விஎஸ்சி போய் ஃபேரிங்ஸ் அண்ட் பேலட், இப்போ தான் பார்த்தோம் இங்கே மேலே, இந்த ஃபேரிங்ஸ் அண்ட் பேலட் சப்ளை பண்ண போகுது. அதே ஸ்பைனல் அக்சசரி வந்து ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் அண்ட் ட்ரெபீசியஸ் சப்ளை பண்ண போகுது. ஸோ இதுதான் 11th மெயினானது. நம்ம லாஸ்ட்டாக இப்போ 12th நர்வுக்கு வந்துடலாம். 12th நம்ம ஆடியோ சப்ளை பார்த்துட்டோம். ஸோ டங்கோட மோட்டார் சப்ளை என்ன சொன்னோம், டங்கோட மோட்டார் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த எக்ஸ்டென்சிவ் சப்ளை பண்ண போகிறது வந்து நம்ம 12th நர்வ் தான், எக்ஸப்ட் பேலட்டல் லாசஸ் அது வந்து விஎஸ்சி சப்ளை பண்ணிடும். ஸோ அதுதான் நம்ம மெயினான இது. ஸோ இந்த மெட்லான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்ட். ஸோ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, அதே நியூக்ளியஸ் என்டிஎஸ்லேருந்தே 12th நர்வ் வெளியே வருது. வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி டிப்ரெஸ் ஆகி இங்கே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி ஃபுல்லாக கீழே அப்படியே வந்து உங்களுக்கு டங்கு இல்லை டங் மசில் சப்ளை பண்ண போகுது. ஸோ டங் மசில். ஸோ இது நம்ம 12th இது மட்டும் தான் சப்ளை கிடையாது. இது கூட என்ன போகுதுன்னா C1, C2, C3, C1, C2, C3 என்ன பண்ணுதுன்னா C1 வந்துட்டு அசெண்ட் ஆகி 12th கூட ஒன்றா ட்ராவல் ஆகுது. ஸோ ஒன்றா ட்ராவல் ஆகி என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ராப் மசில்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 4 ஸ்ட்ராப் மசில் இருக்கு. என்னென்ன மசில்னா, ஸ்ட்ராப் மசில் ஒன்றும் கிடையாது, நெக்ல இருக்கிற மசில். நெக்ல ஹையர்ட் போன், இப்போ இங்கே ஹையர் போன் இருக்குன்னா அது கீழே என்னென்ன மசில் ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டெர்னம் இருக்குன்னா நடுவில் இருக்கிற மசில் தான் வந்து ஸ்ட்ராப் மசில்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராப் மசில் மொத்தம் 4 இருக்கு. ஓமோ ஹையாய்ட், அப்புறம் ஸ்டெர்னோ ஹையாய்ட், அப்புறம் ஸ்டெர்னோ தைராய்ட், அப்புறம் தைரோ ஹையாய்ட். ஸோ எல்லாத்தையுமே ஹையாய்ட்னு முடிய போகுது. ஸோ ஹையாய்ட் போனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்ட்ராப் மசிலில் வரும். இந்த 4 மசிலை சப்ளை பண்ண போகிறது தான் வந்து இப்போ நம்ம வரைகிற ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த C1லேருந்து வந்து பிரான்ச் சப்ளை பண்ணுதுன்னா தைரோ ஹையாய்ட்.
தைராய்டு மட்டும் இல்லாம, அது கூட சேர்த்து ஜீனியோ ஹையாய்டும் சப்ளை பண்ண போகுது. ஸோ அது C1 சப்ளை பண்ணுது. ஸோ அது C2 அண்ட் C3 என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணி ஒரு பிரான்ச் வருது. ஸோ அந்த பிரான்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்க இருந்து ஒரு பிரான்ச் வருது. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிசெண்டன்ஸ் ஹைபோலாசை. C1ஓட பிரான்ச் தான். ஆனா 12th கூட டிராவல் ஆயிட்டு, அங்கருந்து ஒரு பிரான்ச் கீழ விடுது. ஸோ அந்த பிரான்ச் டிசெண்டன்ஸ் ஹைபோலாசை. அது மட்டும் இல்லாம, இந்த பக்கம் C2, C3லேருந்து இங்க இருந்து ஒண்ணு வருது. இது பேர் வந்து இது செர்விக்கல் இல்லையா? ஸோ டிசெண்டன்ஸ் செர்விகாலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2 என்ன பண்ணுதுன்னா, இங்க ஒரு கர்வ் ஆயி ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கர்வா இருக்கிற பேர் தான் வந்து அன்சா செர்விகாலிஸ். ஸோ நம்ம ஸ்ட்ராப் மசில்னு சொன்னோம்ல, அந்த ஸ்ட்ராப் மசிலில் ஃபஸ்ட்டு இந்த தைராஹைட் அதை வந்துட்டு இந்த 12th C1 பிரான்ச் சேர்ந்து சப்ளை பண்ணிடுது. ஆனால் ஸோ இதை செக்கப் பண்ணிடலாம். ஓமாய்டுக்கு 2 பிரான்ச் இருக்குது, சுப்பீரியர் பெல்லி அண்ட் இன்ஃபீரியர் பெல்லி. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெர்னோ தைராய்ட், ஸ்டெர்னோ ஹையாய்ட் ரெண்டுமே அன்கஸ் செர்விகாலிஸ் சப்ளை பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த ஓமாய்டுக்கு சுப்பீரியர் இன்ஃபீரியர் இருக்குது. இன்ஃபீரியர் பிரான்ச்சை வந்து இன்ஃபீரியர் பெல்லியை வந்துட்டு இந்த அன்கஸ் செர்விகாலிஸ் சப்ளை பண்ணுது. ஆனால் சுப்பீரியர் பெல்லி டைரக்ட் பிரான்ச் ஆஃப் டிசெண்டன்ஸ் ஹைபோலாசை. இந்த ஹைபோலாசை டேரெக்டாகவே வந்து சுப்பீரியர் பெல்லி சப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் 12th அன்கஸ் செர்விகாலிஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.